இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவருடைய வழிகளை நமக்கு தெரிவிக்கும்படியாய் தாவீது கேட்டது போல அவருடைய பாதைகளை நமக்கு போதிக்கும்படியாய் நாமும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் நம்மை அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்தி நமக்கு அதை போதிப்பார். எப்படி அவருடைய வழியை அவருடைய சத்திய வசனத்தினாலே நமக்கு போதிப்பார். அவருடைய ரட்சிப்பு நமக்கு அப்பொழுது கிடைக்கும். அதுதான் தாவீது சொல்கிறாரு, தேவனே, நான் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்னு சங்கீதம் 25:5 சொல்கிறார். அப்போ அவர் வழிகளை அறிஞ்சுக்கணுன்னா அவர் சத்திய வசனத்தை நாம் தியானிக்கும் போது தான் அதன் மூலமாக நம்ம போதிக்கப்படுவோம். அதுக்காக அந்த வார்த்தைக்காக நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 86:11 சொல்கிறாரு, கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். ஃபஸ்ட்டு வழியை எனக்கு தெரிவியும், பாதைகளை போதியும் சொல்கிறாரு. இப்போ வழியை போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். அப்போ வழியை கர்த்தர் சொல்லி கொடுக்கும்போது அதன்படி நம்ம நடந்தோம்னா அப்போ சத்திய வசனத்தின்படி தேவன் நம்மளை நடத்துவார். அதே போல் அவருடைய நாமத்துக்கு நம்ம பயந்து இருக்கும்போது நம் இருதயத்தை தேவன் ஒருமுகப்படுத்துவார். இப்போ அவர் வழிகளை அவர் பாதைகளை அறிந்து கொள்ளணும்னா முதல்ல கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம பயந்து நடக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய வழியை கேட்கறதுக்கு நம் இருதயத்தை தேவன் ஒருமுகப்படுத்தினாதான் அந்த காரியங்கள் என்னவென்று நாம் உணர்ந்து அந்த பாதையிலே வழியிலே நடக்க முடியும், இல்லையா? இப்போ சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன்னு சொல்கிறாரு. அது எப்படி நடக்கும்? அவன் ஒரு தள்ளப்பட்ட நிலையில், அவனை ஒருவரும் மதிக்காத நிலையில் இருக்காங்கன்னா, ஆனால் கர்த்தர் வாக்குரைக்கிறார், அவன் சின்னவனை நான் 1000 ஆக்குவேன், அந்த சிறியவனாக இருக்கிறவனை நான் பலத்த ஜாதியாக்கி பெருகு பண்ணுவேன்னு கொடுக்குறாருன்னா அந்த வாக்குத்தத்த வசனம். அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த வசனத்தை நமக்கு சுதந்திரிக்க கொடுப்பார். அதுதான் அவர் சத்திய வசனத்தில் நமக்கு நடத்தி அவருடைய வழியில் நம்மளை போதிக்கிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 143:8 அதிகாலையில் அவருடைய கிருபையை கேட்க பண்ண வேண்டும்னு தாவீது சொல்கிறார். ஏன்னா அதிகாலையில் தான் நம்ம தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம். அதுதான் அவருடைய கிருபையின் வார்த்தைகளாக இருக்கு, இல்லையா? அதனால் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்கன்னு தாவீது தேவனை நோக்கி முறையிட்டார். என் ஆத்மாவை உமக்கு நேராக நான் உயர்த்துகிறேன்ப்பா, எனக்கு உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுங்க. சங்கீதம் 27:11 கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை செம்மையான பாதையிலே நடத்துங்க. அப்போ நம்மளுடைய காரியங்களில் எதிராளி நம்மை கண்டு அவன் மகிழ்ந்துடக்கூடாது, இல்லையா? அப்போ எதிராளியின் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையிலே நல்ல பாதையிலே நடத்துங்க. அவன் என்னை குறை சொல்லாதபடிக்கு குற்றம் காணாதபடிக்கு என்னை செவ்வையான பாதையிலே நடத்தும்னு தாவீது அன்னை கேட்டார். அது போல தான் இன்றைக்கும் நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களையும் எதிராளிகளுக்கு முன்பாக தேவன் நம்மையும் செவ்வையான பாதையிலே நடத்தும்படியாக கர்த்தரிடத்திலே நாம் கேட்கும்போது தேவன் அப்படியாகவே நம்மை நடத்துவார். சங்கீதம் 119:27 பார்க்குறோம், அது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும்னு சங்கீதக்காரன் சொல்கிறார், இல்லையா? அவருடைய கட்டளைகள் என்ன வேதத்தில் எழுதியிருக்கு, இல்லையா? 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்தோம். அவர் அது 2 கற்பனையாகவும் அதை சுருக்கியும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒன்று, உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறு, சிந்தையோடு உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்போ இது நமக்கு வழி. இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அதே போல் மோசே காலத்துலேயும் நம்முடைய ஆதி பிதாக்களுடைய காலத்தில் தேவன் எப்படி அவங்கள அதிசயத்தை காண பண்ணி அதிசயங்களை செய்து அவங்கள எப்படி வழிநடத்தினாரோ அந்த அதிசயங்களை எல்லாம் நம்ம சொல்லி சொல்லி தேவனை தியானிக்கணும். அப்போ நம்ம தேவனை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ அவர் கட்டளைகளின் வழியை நமக்கு உணர்த்தி அவர் அதிசயங்களை எல்லாம் நாம் தியானிக்கும் போது அப்போ நம்முடைய காரியங்களையும் தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அதன் மூலமாகவே நாம் அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு நம் ஜப விண்ணப்பங்களை வைக்கும்போது அதற்கு தேவன் நிச்சயமாய் பதில் தருவார். சங்கீதம் 5:8 பார்க்குறோம், கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் உம்முடைய நீதியிலே என்னை நடத்துங்கன்னு கேட்குறாரு. சத்துருக்களுக்கு முன்பாக நான் நீதியாக நடக்கணும், அப்படி நான் நடக்கிறதுக்கு எனக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கன்னு தாவீது கேட்குறாரு. அதுதான் நம் வழிகள் சரியாக இருந்ததுன்னா சத்துருக்கள் கூட உன்னிடத்துல சமாதானமாய் வருவார்கள் என்றே வேத வசனம் சொல்லுது, இல்லையா?
கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள்னே சொல்கிறார். அப்படி நாம் இல்லாத பட்சத்தில் தான் பிரச்சனைகளும் பாடுகளும் குழப்பங்களும் நமக்கு வருதுன்னு பார்க்குறோம். அதனால் சத்துருக்கள் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துங்கன்னு தாவீது கேட்குறார் இல்லையா, அதுதான். அப்போ அவர் தன்னுடைய வழியை நமக்கு செவ்வைப்படுத்தி காண்பிப்பார், நம்ம செவ்வையான பாதையிலே நடத்துவார். யாத்ராகமம் 33:13 பார்க்குறோம். அன்னைக்கு மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுன்னு பார்க்குறோம். உம்முடைய வழி எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளோன்னு மோசே கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அப்போது அவர் இவங்களை எப்படி வழி நடத்தணுன்ற வழியை காண்பீங்கன்னு சொல்கிறார்ல. அப்போ தான் அவங்களுக்கு அந்த வனாந்தர பாதையிலே இரவிலே இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலில் மேகஸ்தம்பமாகவும் தேவன் அவங்களுக்கு கிருபை செய்கிறார். அதே போல் நீங்கள் எங்களோடு வரீங்க என்பதை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்போ கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்று பாதைகளை செவையாக்கி கொடுக்குறார். அவங்க எந்தெந்த எல்லையிலே போய் பாளையம் இறங்கணுன்றத அவங்களுக்கு விளங்கும்படியாய் செய்கிறார். அது பரிசுத்த ஆவியினாலே அது மோசேக்கு அதை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ ஒவ்வொரு பாளையமாக போய் அவங்க இறங்குறாங்க. 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். வானத்து மன்னாவினால் அது தூதர்கள் உண்ணும் உணவான அப்பமாக இருக்குது. அதே போல் காடைகளை கீழ்காற்றில் கொண்டு வந்து அவர்களுக்கு காடைகளை கொடுக்குறாரு. அதே போல் 12 நீரூற்றுகள், அதே போல் பேரிச்ச மரங்கள் அதையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படி அவங்கள ஒவ்வொரு நாளும் தேவன் போஷித்து வழிநடத்துகிறாரு. செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலும் யோர்தானே தண்ணீரை நீர்க்கோயிலாக வைத்து ஆசாரியர்களுடைய கால்கள் பட்டம் மாத்திரத்திலே அதுவும் வெட்டாந்தரை ஆகும்போது அதை கடந்து போகிறாங்க. அதே போல் எரிகோ மதில் கானானுக்கு போக தடையாக இருக்கும்போது துதியினாலே அந்த மதிலை உடைக்க, இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் வழியை அவர்களுக்கு போதித்து அவங்களுக்கு வழி நடத்துகிறார். அப்போ என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு அன்னைக்கு மோசேக்கு சொன்னது போலவே அவங்கள தேவன் வழி நடத்தினார்னு பார்க்குறோம். எரேமியா 6:16 நீங்கள் வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து, அப்போ பூர்வ காலத்தில் தேவன் எப்படி அந்த ஜனங்களை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் விசாரித்து நல்வழி எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்போ உங்கள் ஆத்மாவுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 8:20 பார்க்குறோம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் நான் நிரப்புவேன்னு சொல்கிறார். அப்போ முதலாவது நாம் தேவனை நேசிக்கணும் இல்லையா? அவருடைய சிநேகிதருக்கு எவனொருவன் பிதாவின் சித்தத்தை செய்கிறானோ அவனே தனக்கு தாயாகவும் சகோதரிகளாகவும் இருக்காங்கன்னே சொல்கிறார். அப்போ சிநேகிக்கிறவர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு மெய் பொருளை அவர் காணும்படியாய் செய்து சுதந்திரிக்க பண்ணி அவர்கள் களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புவேன்னு சொல்கிறார். அவர்களின் நீதியின் வழியிலும் நியாய பாதைக்குள்ளாகவும் நான் நடத்துவேன். அப்போ தேவ நீதிக்குள்ளாக அவருடைய நியாயத்துக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளே தேவன் நடத்துவார். எப்படின்னா அந்த பூர்வ பாதையை வழி எது, சரியான வழி, நல்வழி எதுன்னு அதில் நடக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை தராரு. சங்கீதம் 5:1 பார்க்குறோம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும்னு தாவீது சொல்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்து உங்களுக்கு பதில் கொடுக்கணுன்னா தேவனை நோக்கி விண்ணப்பத்தை நம்ம வைக்கணும். நம் தியானத்தை தேவன் கேட்டு நமக்கு பதில் தரணும் இல்லையா? நம்முடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்க நாம் என்ன பண்ணோம்? பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவனை துதிக்கிறதுலையும் தேவனுக்கு மகிமை செலுத்துறதுலையும் ஒரு குறைவில்லாமல் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் தருவார். ஏசாயா 2:3 பார்க்குறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். அப்போ அடுத்து நமக்கு வழி எங்கேருந்து கிடைக்கும்னா ஆலயத்துக்கு நாம் போகும்போது கர்த்தருடைய சந்நிதியில் அவர் வார்த்தையினாலே நமக்கு போதிப்பார். ஊழியக்காரர்கள் மூலமாய், போதகர் மூலமாய் இல்லையா, நமக்கு மேய்ப்பர்கள் மூலமாய் நமக்கு வார்த்தையை போதிக்கிறார். நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேத்திலிருந்து கர்த்தருடைய வசனமும் அந்த இடத்துல வெளிப்படுது. அப்போ உங்களுக்கான காரியத்துக்கான பதில் அங்கே வசனத்தினாலும் வேத வசனத்தினால உங்களுக்கு அங்கே புலப்படும். அப்போ அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபித்து உங்கள் காரியங்களில் நாம்
ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி தாவீது கேட்டது போல், உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும். அப்போ அந்த வழி எது? தேவனை அதிகாலையில் தேடுறது, அவரை சத்தியத்தில் வழிநடத்தும்படியாக நம்ம கேட்கறது, அதே போல் ஆலயத்துக்கு போய் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறது. இதெல்லாம் தான் வழிகள். அப்போது நம்முடைய காரியங்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுவார். நம்முடைய காரியங்களிலே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமேன்.